சரியான காற்றா இருக்குது. காற்று கூட பரவாயில்ல, இங்கே பீச் மண்ணாலேயே நானும் என் வண்டியும் குளிச்சுட்டு இருக்கோம். பொதுவாக எல்லோரும் பீச் போன பிறகு தான் நாரிடுவானுங்க. இப்போ நம்ம போகிற வழியிலேயே மண்ணால் நாரி போயிட்டுருக்கோம். தனுஷ்கோடியோட சர்ச், ஸ்கூல் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே அழிஞ்சு இடிஞ்சு போன நிலைமையில் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம தனுஷ்கோடியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். தனுஷ்கோடி த கோஸ்ட் டவுன். கோஸ்ட் டவுன்னா தமிழில் பேய் நகரம் கிடையாது, மக்களால் கைவிடப்பட்ட நகரத்தை தான் கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. நம்ம தனுஷ்கோடியை மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு நம்ம அரசாங்கமே அறிவிச்சது எதனாலன்னு தனுஷ்கோடியோட ஹிஸ்டரியை பார்த்துடலாமா? 1964 அண்ட் 2004 2 தடவை தனுஷ்கோடி சுனாமியால் தாக்கப்பட்டுச்சு. வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கிற இந்த பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்தியாவோட பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு தனுஷ்கோடி. 21 டிசம்பர் 1964 பல தடவை புயலை பார்த்த தனுஷ்கோடி மக்களுக்கு டிசம்பர்ல வந்த புயல் எச்சரிக்கை பெருசா பயத்தை கொடுக்கல. மீன் பிடிக்க போகாம வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் அவங்களோட கடைசி நாள்னு. நள்ளிரவில் எழுந்த 24 அடி உயர அலையில தனுஷ்கோடி சூறையாடப்பட்டது. தனுஷ்கோடியில் அதிசய நல்ல தண்ணி கிணறு ஒன்று இருக்கு. பீச் ஓரத்தில் நல்ல தண்ணி கிணறான்னு எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதுல இருந்து தான் தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க அங்கே இருக்கவங்கலாம். தனுஷ்கோடியோட ரயில்வே ஸ்டேஷன் இது. பாம்பன்ல இருந்து வந்த ட்ரெயின் 1964 நடந்த சுனாமியில் அடிச்சு 250 பேர் இறந்து போயிட்டாங்க. தனுஷ்கோடியில் இஃபான் ப்ரோனால ரொம்பவே ஃபேமஸான ஒரு கடையை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம், பாட்டி மெஸ். இந்த கடை இஃபான் ப்ரோ விளாக் அப்புறம் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சுன்னு அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க. அதனால தான் இந்த கடையை நம்ம விசிட் பண்ணுறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னா நம்ம செலக்ட் பண்ணி தர மீனை தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தருவாங்க. எனக்கு இந்த கடையில் பொதுவாக பிடிச்ச ஒரு விஷயமே அந்த அண்ணா ஒவ்வொரு மீனையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் தான். எங்கள் 4 பேருக்குமே சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் மீன், இறால், கணவாய், நண்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து செய்ய சொல்லிட்டோம். சுட சுட மீன் குழம்போட சாப்பாடு அடிப்பொலியா இருந்துச்சு. அதுவும் பீச் ஓரமாக உட்காந்து சாப்பிட்ற சுகமே தனி தான். நான் ஷோராக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தனுஷ்கோடி வந்தீங்கன்னா பாட்டி மெஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தி எண்ட் ஆஃப் இந்தியன் ரோடு. இந்தியன் ரோடோட எண்ட் இதுதான். பாதி கடல்ல இருந்து ஸ்ரீலங்காவோட பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த வியூல இருந்து ராம் சேது தெரியாது நமக்கு. ராம் சேதுனா ராமர் பாலத்தை தான் சொல்றேன். நம்ம ட்ரோன் இருந்தா ட்ரோனை பறக்க விட்டுருக்கலாம். ஆனா அடிக்கிற காத்துக்கு ட்ரோனே பறந்து எங்கிட்டாவது போயிரும் போல இருக்கு.